அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் முடிவுக்கு வந்திருக்கின்றது. இரண்டு தரப்பும் 3 தினங்களாக 72 மணி நேரம் தாக்குதலை நிறுத்திவிட்டார்கள். சற்று ஆசுவாசப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்தால் நேற்று நடந்த சம்பவங்கள் மீண்டும் போர்க்களத்தை கொதிநிலைக்குள்ளாக்கி இருக்கின்றன. இரண்டு தரப்பும் மாறி மாறி தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவும் இதில் இணைந்து கொண்டு இந்த போரை ஒரு பிராந்திய போராக மாற்றப் போகின்றார்களா என்ற அச்சம் தற்போது எழுந்திருக்கின்றது. இது சார்ந்து வெளியான உலகின் பிந்தைய மிக முக்கியமான செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையில் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யும் வகையில் அல்லது கால அவகாசம் அளிக்கும் வகையில் தாக்குதல்களை நிறுத்தி இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 2 தினங்களுக்கு முன்பாக அறிவித்திருந்தார். ஆனால் அவ்வாறான அறிவிப்பை அமெரிக்கா வெளியிடும் பொழுது அவர்கள் தாக்குதலை நிறுத்துவதென்பது இழந்த ஆயுதங்களை மீள கட்டமைக்கவும் ஏவுகணைகளின் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யவும் ஒரு கால இடைவெளியை பெற்றுக்கொள்வதற்காக என்பதை ஏற்கனவே தெரியப்படுத்தியிருந்தோம். அதேபோல் அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி சொல்லக்கூடிய விடயங்கள் எப்போதும் நம்பகத்தன்மை அற்றவை. ஈரான் இது குறித்து அறிந்திருப்பார்கள் என்பதை தெரிவித்திருந்தோம். சொன்னதைப் போல 2 தினங்கள் கடப்பதற்குள் நேற்றைய தினம் சவுதி அரேபியாவின் எண்ணெய் ஆலைகள் மீது நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி என கூறிக்கொண்டு சவுதி அரேபியாவினுடைய போர் விமானங்களும் அமெரிக்க விமானங்களும் இணைந்து ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற குழுக்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். 10க்கு மேற்பட்ட போர் விமானங்களை கொண்டு அதிகளவில் சவுதி அரேபியாவின் போர் விமானங்களும் அமெரிக்காவின் போர் விமானங்களும் இணைந்து ஈராக்கின் சலா அல்தின் மாகாணத்தில் உள்ள மக்கள் அணிதிரட்டல் படைப்பிரிவுகளின் பல்வேறுபட்ட முகாம்களையும் வெடிமருந்து கிடங்குகளையும் இலக்கு வைத்து தாக்கியிருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். அதேபோல் வெடிமருந்து கிடங்குகள் பற்றி எறிகின்றது என கூறி சில காணொலி பதிவுகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆனால் இவர்களுடைய தாக்குதல் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்களினுடைய தளங்கள் முகாம்களுக்கு மேலதிகமாக பல பொதுமக்களுடைய பகுதிகள் சிவில் கட்டமைப்புகள் மீதும் தாக்கியிருப்பதாகவும் இதனால் 3 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை ஈராக் அரசு வெளியிட்டிருக்கின்றார்கள். இதுவரை இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் ஈராக்கிற்குள் தாக்குதலை நடத்தினார்கள். அதாவது ஈரான் ஆதரவு பெற்ற படைகள் மீது இயக்கங்கள் மீது தாக்குதலை நடத்துவதாக. இம்முறை வழக்கத்துக்கு மாறாக சவுதி அரேபியாவும் அமெரிக்காவுடன் இணைந்து ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்கள் மீது தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். இது நிச்சயமாக பிராந்தியத்தில் புதிய சிக்கலை ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அமெரிக்கா சவுதி அரேபியா ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்கள் மீது தாக்குதல் நடத்திய சில மணி நேரங்களின் பின்னர் ஈரானும் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். 3 தினங்களாக அமெரிக்கா ஈரான் மீது எந்த தாக்குதலையும் நடத்தவில்லை. எனவே தாங்களும் பதிலடி தாக்குதல் நடத்தப் போவதில்லை என குறிப்பிட்டிருந்த ஈரான் எந்த ஒரு ஏவுகணை தாக்குதலையோ ட்ரோன் தாக்குதலையோ அமெரிக்க நிலைகள் மீது நடத்தவில்லை. ஆனால் ஈராக்கில் தாக்குதல் நடைபெற்ற பின்னர் ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது மிக கடுமையான பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இந்த ட்ரோன்கள் பலவற்றை தாம் இடைமறைத்திருப்பதாக அமெரிக்கா குறிப்பிட்டாலும் கூட சில ட்ரோன்கள் இடைமறிப்புகளை எல்லாம் கடந்து தளத்தை துல்லியமாக தாக்கியிருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. எனவே எப்படியாவது ஈரான் அமெரிக்கா போர் முடிவுக்கு வந்துவிடும், உலக பொருளாதாரம் ஒரு இயல்பு நிலைக்கு வந்துவிடும், பணவீக்கம் இயல்பாகிவிடும் என்றெல்லாம் மக்கள் 3 தினங்களாக நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டிருக்க அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் இதற்கு முற்றிலும் மாறாக அமைந்திருக்கின்றன. மீண்டும் எங்கே ஒரு முழு அளவிலான போருக்குள் இந்த உலகம் சென்று விடுமா என்ற அச்சம்தான் தற்போது அனைவருடைய மனதில் எழுந்திருக்கின்றது. கார்முஸ் நீரிணையில் ஈரான் புரட்சிகர காவலர் படையினுடைய உத்தரவுகளை மீறி, அதாவது கார்முஸில் தற்போது போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஈரான் இன்னும் அனுமதி வழங்கவில்லை. ஐஆர்ஜிசியினுடைய தடைகளை மீறி கார்முஸ் நீரிணையில் கச்சா எண்ணெய் ஏற்றி சென்ற 3 கப்பல்களை தடுத்து நிறுத்தியிருப்பதாக ஐஆர்ஜிசி தெரிவித்திருக்கின்றார்கள். கார்முஸ் நீரிணையை கடக்க முற்பட்ட போது அங்கிருக்கக்கூடிய அதிவேக தாக்குதல் படகுகள் மூலம் அந்த கப்பல்களை சுற்றி வளைத்து தடுத்து நிறுத்தி அங்கே வைத்திருப்பதாக ஐஆர்ஜிசி தெரிவித்திருக்கின்றார்கள். அதேபோல் ஈரான் அமெரிக்க போரில் ஈரானினுடைய சிவில் உட்கட்டமைப்புகள், பாலங்கள், மின் நிலையங்கள், பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய விமான நிலையங்கள், ரயில்வே நிலையங்கள், பேருந்து தரிப்பிடங்கள் மீது அமெரிக்கா மிக கடுமையான தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து அதிகமான சிவில் கட்டமைப்புகளை குறிவைத்திருந்தார்கள். இந்த நிலையில் இன்று ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் அமெரிக்கா இஸ்ரேல் இதுவரை நடத்திய தாக்குதலில் 354 அரசு ஊழியர்கள் மட்டும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை
அதிகாரபூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். நினைத்து பாருங்கள், இவர்கள் பொதுமக்களின் எண்ணிக்கை 5000 கடந்து விட்டது. அரசு ஊழியர்கள் மட்டும் ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அரசு பணியில் ஈடுபட்டிருந்த போது, விமான நிலையங்களில் பணியில் ஈடுபட்டிருந்த போது, ரயில்வே நிலையங்களில், பேருந்து திரைப்படங்களில், பொதுமக்கள் ஒன்று கூடக்கூடிய அரசு கட்டடங்களில் பணியில் இருந்த போது மட்டும் 350 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை ஈரான் அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். இனவரி பிடித்த இந்த ஈரான் அமெரிக்க போருக்கே மூல காரணமாக இருந்த இனவரி நாடாளுமன்ற உறுப்பினர் லிண்ட்சே கிரஹாம் அவர்கள் உயிரிழந்த பின்னர் அவருடைய இறுதி அஞ்சலி நிகழ்வுகள் நேற்றைய தினம் பெரிய அளவில் நடைபெற்றிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய கேபிட்டல் பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்ட போது டொனால்ட் ட்ரம்ப், ஜேடி வான்ஸ் உட்பட பல அமெரிக்க தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நேரடியாக அவருடைய இறுதி வணக்க நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றார். அதேபோல் ஜெலன்ஸ்கியும் இந்த லிண்ட்சே கிரஹாமினுடைய இறுதி நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. ஜெலன்ஸ்கி, நெதன்யாகு அனைவரும் ஒரே வரிசையில் ஒரே பக்கத்தில் தற்போது வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே இது குறித்து பேசியிருந்தோம். ஜெலன்ஸ்கியாக இருக்கலாம், நெதன்யாகுவாக இருக்கலாம், அவர்கள் யாருடைய பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்றெல்லாம் பேசிய சூழ்நிலையில் யூத வரியை விதைத்து பாலஸ்தீன படுகொலையாக இருக்கலாம், ஈரான் மீதான தாக்குதல்களை எல்லாம் நியாயப்படுத்திய லிண்ட்சே கிரஹாமின் அஞ்சலியில் முதலாளாக நெதன்யாகுவும் ஜெலன்ஸ்கியும் கலந்து கொண்டிருப்பது பல கேள்விகளுக்கு விடையை கொடுத்திருக்கும். ஜேடி வான்ஸ், ட்ரம்ப் போன்றவர்கள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதேபோல் ஜெலன்ஸ்கி உக்ரைனுக்கும் இவருடைய மரணம் மிகப்பெரிய இழப்பு என்று அந்த உரையில் தெரிவித்திருக்கின்றார். ஏனெனில் ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் கோரிக்கை விடுத்து தொடர்ச்சியாக செயற்பட்டவர் லிண்ட்சே கிரஹாம். இறுதியாக கூட உக்ரைனுக்கு சென்று ஜெலன்ஸ்கியை சந்தித்து வந்த சில நாட்களின் பின்னர் தான் இவர் உயிரிழந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தான் ஜெலன்ஸ்கியும் அவருடைய மரணத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த கிரஹாமினுடைய மரணச் சடங்கின் பின்னர் உக்ரைன் தலைவர் ஜெலன்ஸ்கியையும் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவையும் தனித்தனியான சந்திப்புகளை நடத்தியிருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. இந்த சந்திப்புகள் மூடிய கதவுகளுக்குள், அதாவது ஒரு க்ளோஸ் டோர், மூடப்பட்ட கதவுகளுக்குள் மிக மிக ரகசியமான முறையில் நடத்தப்பட்டிருக்கின்றது. கடந்த காலங்களில் வெளிப்படையாகவே அனைவரும் அமர்ந்திருக்க, அமைச்சர்கள் அவருடைய பரிவாரங்கள் அமர்ந்திருக்க, ஊடகவியலாளர்கள் நேருக்கு நேர் கேள்விகளை கேட்கும் வகையில் சந்திப்புகள் இடம்பெற்றிருந்தன. ஆனால் மூடிய கதவுகளுக்குள் நெதன்யாகுவும் ட்ரம்புமாக இருக்கலாம், ட்ரம்பும் ஜெலன்ஸ்கியுமாக இருக்கலாம், மிகப்பெரிய அளவிலான சந்திப்புகளை நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் ஒரு உச்சக்கட்ட பதற்றத்தை தோற்றுவித்திருக்கும் சூழ்நிலையில் இந்த சந்திப்புகளில் என்ன விடயங்கள் பேசப்பட்டது என்பது இதுவரை வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அடுத்து, பருவநிலை பாதிப்பு காரணமாக மேற்கு ஐரோப்பிய நாடுகள் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மிக கடுமையான பாதிப்புகளை சந்தித்திருப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் கவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். கடும் வெப்ப அலை மற்றும் காட்டுத்தீ மிக பெரிய அளவில் பரவி வருகின்றது. அதிலும் பிரான்ஸ், ஸ்பெயின் போன்ற நாடுகள் காட்டுத்தீயினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் எரிந்து சாம்பலாகிவிட்டன. சிறுவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஐரோப்பாவில் 2/3 சிறுவர்கள் இந்த தீவிர வெப்ப அலையால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு சிக்கல்களை எதிர்நோக்குகின்றார்கள். இந்த வெப்ப அலை தொடருமாக இருந்தால் அதனுடைய தாக்கம், உயிரிழப்புகள் இன்னமும் அதிகரிக்கலாம் என்ற ஒரு அச்சமும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் ஜப்பானில் இடம்பெற்ற நிலநடுக்கம் 7.1 என கூறப்பட்டிருந்தாலும் பின்னர் அது 6.8 ரிக்டர் அளவென ஜப்பான் புவிநடக்க ஆய்வு மையத்தால் திருத்தப்பட்டது. குவாமெட்டாவில் அதிக அளவு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் 13 பேர் கட்டிடங்கள், ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், மிகப்பெரிய அளவிலான ஒரு வர்த்தக வணிக வளாகம் இடிந்து வீழ்ந்ததில் அதில் சிக்கிக்கொண்ட 13 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். 40க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். காயமடைந்தவர்கள் 10 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த கடுமையான நிலநடுக்கம் காரணமாக பாலங்கள், நெடுஞ்சாலைகள் கூட மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றன. 3 லட்சம் பேர் அவசரமாக அவர்களுடைய வாழ்விடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டு தற்காலிக தங்குமிடங்களில் வைக்கப்பட்டுள்ளார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. ஆரம்பத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட பின்னர் உடனடியாக சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கரையோர பகுதிகளில் இருக்கும் மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். கரையோரங்களில் சுனாமி தாக்கலாம் என்ற எச்சரிக்கை
மிகப்பெரிய அளவில் வெளியாகி பதற்றம் ஏற்படுத்தி இருந்தாலும் பின்னர் அந்த எச்சரிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்ற செய்திகளும் வெளியாகியுள்ளது. இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக உலகங்கள் பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காலைப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.